ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு பின்னால் உனக்கு தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருவரினுடைய முகத்திரையை கிழித்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் அப்படி யார் இருக்க போகின்றார்கள்? அம்மா, நம் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைக்க முயற்சி செய்கின்றாரா என்று என் குழந்தையே, நீ யோசனை செய்யாதே. இந்த தாயானவள் சொல்வதனை நீ முழுமையாக கேட்டால்தான் உனக்கு அது தெரிய வரும். நான் உனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கின்றேனா அல்லது நேர்மறை எண்ணங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றேனா என்று. என் செல்ல குழந்தையே, எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை எளிதாக உன்னை ஏமாற்றி விடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களினுடைய சில செயல்களை எல்லாம் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டு உன்னையும் தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டி விடுகின்றார்கள். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்த அம்மாவினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவையெல்லாம் உன் கண்முன்தானே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நீ கண்டும் காணாததும் போல இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏனென்றால் அவர்களுக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து விடுகின்றாய். உனக்கு அவர்களின் முழு சுயரூபம் என்னவென்பது தெரியவில்லை. அவர்களை பற்றி நீ தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இப்பொழுது வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். எப்பொழுதும் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் தெரியுமா? எப்படி இருந்தாலும் இவர்கள் எல்லாம் நம்மோடு பேசிக்கொண்டுதானே இருக்கின்றார்கள். அதனால் நம்மை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் இவர்களால் செய்துவிட முடியாது என்று அந்த நம்பிக்கை உனக்கு அவர்களின் மீது எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்கள் அவர்கள் இல்லை. அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களோ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் மற்றவர்களின் மத்தியில் பேசும் பொழுது உன்னோடு நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நடிப்பினை எல்லாம் நீ காணும் பொழுது உனக்கே வியப்பாகத்தான் இருக்கின்றதல்லவா? உன்னோடு இருக்கும் பொழுது, உன் இல்லத்தில் பேசும் பொழுது அவர்கள் பேசுகின்ற தோரணை வேறு, மற்றவர்கள் முன்னிலையில் உன்னிடத்திலே காட்டுகின்ற அன்பு வேறு. வீட்டில் பேசும் பொழுது என்னவோ அவர்களுக்கு உன்னை அடிமை என்று நினைத்து பேசுகின்றார்கள். வெளியில் செல்லும் போது மற்றவர்கள் மத்தியில் அவர்கள் உன்னை விட அன்பில் அதிகமானவர்கள் என்பது போல எதையெதையோ பேசி தன்னை அங்கே நல்லவர்கள் என்று நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற ஒரு உறவு கிடைப்பதற்கு நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு அங்கே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணம் அது மட்டுமல்ல, அவர்கள் நினைப்பது போலத்தான் நீயும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சில நேரத்திலே உன்னை வற்புறுத்தவும் செய்து விடுகின்றார்கள். காலம், சூழ்நிலை, நேரம் இவற்றை எல்லாம் பார்த்து சரி போனால் போகின்றது என்று நீயும் அவர்கள் நினைப்பதை போலவே நடந்து கொள்கின்றாய். அவர்கள் மற்றவர்கள் மத்தியிலே ஒரு முகமும் உன்னிடத்திலே நடந்து கொள்ளும் பொழுது இன்னொரு முகத்தினையும் உனக்கு காட்டுகின்றார்கள். முன்பெல்லாம் இது உனக்கு புதிதாக இருந்தது, ஆனால் இப்பொழுது அது உனக்கு பழகிவிட்டது அல்லவா? என் குழந்தையே, ஆரம்பத்தில் அதிர்ச்சி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கு பழக பழக பாலும் புளிக்கும் என்பது போல ஆகிவிட்டது. அதனால் என் குழந்தையே, இவற்றை எல்லாம் நீ கடந்து சென்று விட வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற வேலைகள் சற்று ஏற்கக்கூடியதாக இல்லை. உன் கண் முன்னால் நடக்கின்ற விஷயங்களை மட்டும்தான் நீ பார்த்து
பார்த்திருக்கின்றாய். ஆனால் உன் கண்ணுக்கு தெரியாத பல விஷயங்கள், உன்னுடைய காதுகளுக்கு வந்து சேராத பல விஷயங்களை இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவை எப்படிப்பட்ட விஷயங்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் உன் அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இவர்கள்தான் இருந்திருக்கின்றார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ எத்தனை தான் விழுந்து விழுந்து அவர்களை கவனித்து கொண்டாலும், எத்தனை தான் நீயாக தேடி சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்தாலும், அவர்களுக்கோ நீ இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் வந்திருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னை ஒரு பொருட்டாகவே அவர்கள் மதிப்பது இல்லை. ஆனால் நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாருமே இல்லை. அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உதவிகளை செய்து முன்னேற்றி விட வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நாமும் அவர்களுக்கு உதவிகளை செய்யவில்லை என்ற அவர்களுக்கு யாருமே இல்லையே என்று சில நேரங்களில் நீ நினைக்கின்றாய். அவர்கள் தெரிந்தே சில தவறுகளை செய்தாலும் கூட இவர்களினுடைய குணம் இப்படித்தான், இவர்களை எல்லாம் திருத்தவே முடியாது என்று எளிதாக நீ கடந்து சென்று விடுகின்றாய். நீயாக போல உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உடன் பிறந்தவர்களும் சரி, உன்னுடைய துணையின் உடன் பிறந்தவர்களும் சரி, அவர்களுக்குள் உனக்கும் இடையே கலகத்தை எப்பொழுதும் மூட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் செய்கின்ற இந்த வேலையினால் உன்னுடைய குடும்பத்தில் தான் மன நிம்மதி இல்லாமல் இருக்கின்றது. இவர்களின் குணத்தை பற்றி நன்றாக தெரிந்துமே இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் அப்படியே நம்புகின்றார்கள். நீ இப்படியெல்லாம் செய்வாயா, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள்தானா என்று அவர்கள் உன்னை பற்றி சிந்திப்பது இல்லை. மற்றொருவர் பற்றி சொல்கின்ற தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் கூட அவர்கள் எளிதாக நம்பிவிடுகின்றார்கள். யோசிக்காமல் உன்னை அவர்கள் தவறாக நினைத்து விடுகின்றார்கள். அதை பற்றி உன்னிடத்திலே இப்படி நடந்ததா என்று ஒரு வார்த்தை கூட கேட்பது இல்லை. நீ இப்படி செய்தாயா, இப்படி பேசினாயா, அவர்களை கவனிக்கவில்லையா, அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையா என்று உன்னிடத்திலும் கேட்பதில்லை. தானாகவே அவர்கள் ஒரு முடிவினை எடுத்துக்கொண்டு உன்னிடத்தில் சில சமயத்தில் சண்டையும் போடுகின்றார்கள். அதுவெல்லாம் உன்னுடைய மனதில் எத்தனை காயப்படுத்துகின்றது என்பதனை தாயானவள் நான் அறியாமல் இல்லை. இப்படி செய்கின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பதற்கு காரணம் இவர்கள்தான். என் தங்கமே, உன்னிடத்திலே அவர்கள் நடிப்பதும் மற்றவர்களிடத்திலே வேஷம் போடுவதும் இவர்களுக்கெல்லாம் பழகிவிட்டது. என் செல்ல பிள்ளையே, அம்மா சொல்கின்ற அந்த உறவு உன்னுடைய இல்லத்தில் இருப்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய். நான் சொல்கின்ற இந்த அடையாளங்களை கொண்டு உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களை நீ தெளிவாக உணர்ந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக அவர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன்னுடைய குணத்தை பற்றி அவர்கள் தவறாக சித்தரிக்க முயற்சி செய்கின்றார்கள். உன்னுடைய உண்மையான குணமே அவர்களுக்கு புரியாத பொழுது அவர்கள் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் சொல்லி உன்னுடைய பெயரை கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தை, சில பொது இடங்களில் ஒரு சிலர் உன்னை ஒதுக்குகின்றார்கள். சிலருக்கு உன்மேல் மனக்கசப்பு இருக்கின்றது என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் செய்த செயல்தான் என்பதை எல்லாம் நீ எப்பொழுதாவது புரிந்து கொண்டு இருக்கின்றாயா? என் பிள்ளையே, ஒருவேளை இவர்களிடத்திலிருந்து நான் எப்படி விடுபடுவது, எப்படி நான் தப்பிப்பது என்று நீ கேட்பாயானால் என் தங்கமே, அவர்களின் குணம் என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்றாயா அல்லவா? அதனால் உன்னால் அவர்களிடத்திலிருந்து எளிதாக மீண்டு வர முடியும். ஆனால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? இவர்கள் உண்மையாகவே தைரியமற்றவர்கள். நேரடியாக நேருக்கு நேர் உன்னிடத்திலே எதையும் பேசிவிட முடியாதவர்கள்.
நீயும் எத்தனையோ சமயங்களில் போனால் போகட்டும் என்று இத்தனை காலமும் இருந்தாயல்லவா? இனி அவர்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதற்கான காலகட்டங்களை உன் தாயானவள் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் உன்னை தேடி ஒரு நபரை வரவழைக்கப் போகின்றேன். அவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகின்றார்கள் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் உன் அம்மா இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வரவழைக்கப் போகின்றேன். அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவள் சொல்வது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான். என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பாக இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன்னிடத்தில் நாள்தோறும் ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. என் செல்லமே, இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாகவே நீ தனிமையில் தத்தளித்து வருகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை. உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதே போல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே. இதுவரையில் நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமே அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன். மீண்டும் என்னோடு வந்துவிடுங்கள். இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் மன்றாடி நீ கேட்டாய் அல்லவா? அப்பொழுதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு, இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கின்றேன், என்னை நீ பார்க்க வேண்டாம், நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி, அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள். ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அல்லவா? அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இந்த அம்மா உனக்கு நான் அன்றே சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பி கொடுக்கின்றேன், நீ தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து விடுகின்றேன். அப்படி உனக்கு கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உன்னிடத்தில் நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் நீ மீண்டும் இந்த அம்மாவின் வாக்கினை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா, என்னை தேடி வருவார்களா, திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருந்தாய். விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய். என் தங்க குழந்தையே, உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் அம்மா
அம்மா, என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள், என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை, அவர்களை பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை. அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வேதனையில் அழுது கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், என் தங்க குழந்தையே, நீ பொறுமையாக இரு. உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த அம்மா நான் நடத்தி கொடுக்கின்றேன். இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது. அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, அந்த அளவிற்கு அவர்களினுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இந்த அம்மா நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை நயவஞ்சகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ, துரோகங்களை செய்தார்களோ, உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. உனக்கு துணிந்து துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகின்றார். அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பாய், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாய் என்றெல்லாம் அவர்களும் உணர்வார்கள் அல்லவா? அந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும், நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தேன், இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நபரை நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே, நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. இப்போதுதான் உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ மனதில் எத்தனை வலிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வலிகளை அவர்கள் இன்று உன் உறவானது அங்கே அனுபவிக்கப் போகின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமோ என்று நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களினுடைய கனவில் நான் சென்று பேசினேன். அது என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டும் என்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய். இதை என் குழந்தை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவதாக இல்லை. நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாவ விமோசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களினுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை நான் அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன். நீ அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தினையும் மட்டுமே அவர்களினிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தைக்கு உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது கொண்டிருப்பதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணை நன்றாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு பொழுதும் மன நிம்மதி இருக்காது. இந்த தாயானவள் கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் யாரிடத்திலும் சிறு துளி அன்பினையும் இரக்கத்தையும் பெற முடியாதபடி நான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்து விடுவேன் என்று அவர்